सोनिक पर पहली बार देखिए द लेजेंड ऑफ हनुमान हर रोज शाम 7 बजे सोनिक पर। Watch full episodes on Jio Hotstar. 3 என்றதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா உங்க கிராமத்துக்கு நீங்க போகலைன்னா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. என்றதுனால என்றண்டா 1 2 பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிச்சுட்டேனடா. உன்னை பாரிப்போ. இப்ப வாடா. தில் இருந்தா இப்ப வாடா. வா. என்னையாச்சு உங்களுக்கு? இந்த மோட்டுவா டச் பண்ண முடியல உங்களால? பின்னாடி திரும்பி பாரு. காச்சா காச்சா யோ மோட்டோ ஒரு இடத்துல நின்னு சண்டை போடியா. உன்னால பாரியா நாங்க எல்லாரும் அங்கங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம் ஐயா. சாரிப்பா சாரி, நான் பின்னாடி யோசிக்க மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. பின்னாடி பார்த்தும் ஒன்னும் உன்னால செய்ய முடியாது. நாங்க காமிச்சது வெறும் ட்ரைலர் மட்டும்தான். மெயின் பிக்சரை பார்க்க போற இந்த கும்ஃபு பிரதர்ஸோட கலக்கல் ஃபைட்டர். போட்டோகிராஃபர் போட்டோ எடு. இப்ப எடுக்கிற போட்டோ லைஃப்ல பெஸ்ட் போட்டோவா இருக்கணும். சரி பிரதர் காங். ப்ளீஸ், இவங்களுக்கு உங்களுடைய பவர்ஸ் பத்தி தெரியாது. இவங்க வெளியாளுங்க, ஜப்பானை சுத்தி பார்க்க வந்திருக்காங்க. நம்மளுடைய விருந்தாளிங்க. இவங்கள ஒண்ணும் செய்யாதீங்க. விருந்தாளினா வந்த இடத்துல விருந்தாளி மாதிரி நடந்துக்கணும். நம்ம பிரச்சனையில தேவையில்லாம தலையிட்டாங்கன்னா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்பதான் மறுபடியும் யாரும் இதை செய்ய மாட்டான். ஒருவேளை இதுதான் உங்க விஷயம்னா அவங்களை தயார் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கிட்ட மோதணும் இல்லையா? அவங்க உங்க கூட சண்டை போடுற நோக்கத்துல வரல. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா உங்களை ஜெயிப்பாங்க. கேட்டியா பூ? நீ கேட்டியா? எந்த வாய்ப்பும் கொடுக்க முடியாது. Finish him. இவனை காலி பண்ணிட்டு மக்களுக்கு காட்டணும் இந்த கும்ஃபு பிரதர்ஸ் கிட்ட மோதினவங்களுக்கு என்ன கதி ஆகும்னு. கத்தாத பூ, இப்பவே இவனை கொன்னுட்டா அப்புறம் மக்கள் நான் பயந்துட்டேன் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. ஹருட்டோ போ. நான் இன்னையில இருந்து இவனுக்கு 1 மாசம் டைம் கொடுக்கறேன். 1 மாசம் கழிச்சு நாம திரும்பவும் இதே நேரத்துல இதே இடத்துல சந்திப்போம். போலாம் பூ. நீ சொல்றதுனால சரி சரி. கம் சொன்னதுனால 1 மாசம் கழிச்சு சந்திக்கிறேன். ஆனா அதுதான் உன் வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கும். மனசுல வச்சுக்கோ. இங்கே மாடா போட்டோ. Get well soon, uncle. காஜாக் ஒரு நிமிஷம். ஹரிட்டோ சார், நீங்க 1 மாசம் கழிச்சு சேலஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னது சரி கிடையாது. காஜாக் 1 மாசம் இல்ல
ஒரு வருஷம் பிராக்டிஸ் பண்ணாலும் மோட்டுவால அவங்கள தோக்கடிக்க முடியாது. கஜாக். நான் இந்த டைம் மோட்டுவோட கிளாஸுக்காக வாங்கல, அவரை காப்பாத்துறதுக்காக வாங்கினேன். மோட்டு பத்லு, நீங்க சீக்கிரமா உங்க ஊருக்கு திரும்பி போயிடுங்க, இல்லன்னா அவங்க உங்களை சும்மா விட மாட்டாங்க. இல்ல சார், சொன்னா கேளுங்க. நாங்க போன உடனே அவங்க உங்க ஸ்கூலை மூட வச்சிருவாங்க, புரிஞ்சுக்கங்க. மோட்டு, உனக்கு அவங்களுடைய சக்தியை பத்தி தெரியாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், கேளு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ அரோட்டோ. நீங்க உங்க ஸ்கூலை எங்க கிட்ட ஒப்படைச்சிடணும், புரிஞ்சுதா? யாரு ஒப்படைக்க மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்படும். நல்லா பாருங்க, இவங்க எல்லாரும் பெரிய பெரிய குங்ஃபு மாஸ்டருங்க. இப்ப நாங்க 2 பேரும் இவங்க பவர்ஸ பறிக்க போறோம். அவங்க அவ்வளவு பவர்ஃபுல்லானவங்க. பெரிய பெரிய ஃபைட்டர்ஸ், டீச்சர்ஸ் அவங்க கிட்ட மோத முடியாதப்போ மோட்டு நீ என்ன பண்ண போற? அவங்க எந்த ஆர்ட்டை கத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. ஏன்னா அந்த ஆர்ட்டை அவங்க ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கத்து கொடுத்து ஒரு தனி படையை உருவாக்க விரும்புறாங்க. காரணம் இந்த உலகத்தையே அவங்க ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. கஜா கஜா, ஏப்பா மோட்டோ, ஏன் மேல போறதுக்காக இவ்வளவு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நீ? பின்னாடி ஓடுறதுக்காக நீ கவலைப்படாதே. திரும்பாமையே அப்படியே ரிவர்ஸ்லயே ஓடலாம். இத பாரியா டெமோ, இப்படியே ஓடி போயிடலாமா? ஐயோமா மோட்டு, கசிதாராம் சொன்னது கரெக்ட். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. உன்னால அவங்க கூட போராட முடியாது. அட என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா மோட்டு, என் சயின்ஸ் மேல ஆணையா சொல்றேன்ப்பா, இந்த போராட்டத்துல எங்களால உனக்கு துணையா இருக்க முடியாதுப்பா. தெரிஞ்ச எதுக்கு முதல்ல வாயில தலை வைக்கணும் சொல்லு பாப்போம். அட, முதல்ல வாயில தலை வச்சதுக்கு அப்புறம் நாம எதுக்கு சார் பயப்படணும்? தைரியமா இருக்கணும், புரியுதா? டே பத்லு, இங்க முதல்ல திடீர்னு எங்க இருந்துடா வந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல பத்லு. இது என்ன? இது சும்மா பழமொழிடா. அட, இப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம்ப்பா. எங்க கூட நீங்க வரீங்களா இல்லையா? சொல்லுங்கப்பா. இல்ல இல்ல இல்ல, இப்ப இது வெறும் ஸ்கூலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்ல. இது இவங்களோட நாடு, அப்புறம் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க அட்வான்ஸா ஒரு பவரை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பவர் எல்லாம் திருடிக்கிட்டு இருக்காங்க. அத பண்ணி ஏதோ ஒண்ணு உருவாக்க நினைக்கிறாங்க. அவங்கள கண்டிப்பா நாம தடுத்து நிறுத்தியே ஆகணும். ஐயோமா, அப்போ போட்டு, பை பை, see you, all the best, take care, good luck. கஜா கஜா, என்னாச்சுங்க சார்? நீங்க எல்லா டைலாக்கையும் ஒன்னா பேசிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்னத்தான் சொல்றதோ? கெட் வெல் சோனோ. பத்லு, ஐயோமா மோட்டு பத்லு, ஒரு தடவையாவது எங்களை நிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு தடவை. சிங்கம் சார், நில்லுங்க. மோட்டு பத்லு, என் உயிர் நண்பர்களே, உங்களை விட்டுட்டு எங்களால போக முடியாதுப்பா. என்ன நடந்தாலும் சரி, நாம பாத்துக்கலாம்ப்பா. ஆமாப்பா, என்னோட மாமியார் கிட்ட காப்பாத்த வருவாங்க. 100% கன்ஃபார்மே. ஒருவேளை நீங்க போராடணும்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா அப்ப கிரைங் மாஸ்டர் கிட்ட நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கணும். சூப்பரப்பா. காச்சா காச்சா, எவ்வளோ பெருசோ. இங்கதான் கிரைங் மாஸ்டர் இருக்காரு. அவர் 150வது ஃப்ளோர்ல இருக்கிறாரு. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ வெரி மச்.
பேக். என்னப்பா என்ன ஆச்சு? இன்னைக்கு நீங்க ரிக்ஷா இழுக்கிற வேலைக்கு போகலையா? அட மோட்டு பத்லு, என் உயிர் நண்பர்களே, இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் எங்களை ஓட்ட விட மாட்டேங்கிறாங்கப்பா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரிக்ஷாவை வேற எங்கேயாவது கொண்டு போய் ஓட்ட சொல்றாங்க. இதனால அவங்களோட பிசினஸ் குறையுதான்ப்பா. இது தப்பான விஷயம். கஜ கஜா தப்பான விஷயம் தான். ஆனா டாக்ஸிக்காரங்களுக்கும் யாரு புரிய வைக்கிறதோ? நாங்க புரிய வைக்கிறோம். நீ எங்களுக்கு புரிய வைக்க போறியா? பாருங்க நண்பர்களே, நமக்கு ஒருத்தர் புரிய வைக்க வந்திருக்காரு. நாம யாருன்னு முதல்ல அவங்களுக்கு புரிய வைப்போம். மோட்டு பத்லு, அவங்கள சும்மா விடாதீங்க. அவங்க தினமும் எங்களை இப்படிதான் வதைக்கிறாங்க. இங்க பாருங்க, நாங்க சண்டை போடுறத நிச்சயமா விரும்பவே இல்ல. இவங்க தினம் உழைச்சி சம்பாதிச்சு அவங்க குடும்பங்களை காப்பாத்துறாங்க. இவங்க கிட்ட இந்த மாதிரி கோலை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன புரியுதா? நண்பர்களே, எது சரி எது தப்புன்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இன்னைக்கு ஒருத்தர் எதிர்த்தா நாளைக்கு பல பேர் குரலை எழுப்புவாங்க. இருங்கப்பா, ஒரு நிமிஷம் வெயிட்டஸ். நீங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ள ஒரு மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு படிச்சிடுறேன். என்ன அனுப்பியிருக்காங்க? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான், இப்படிக்கு மாஸ்டர். மோட்டோ, இப்ப அடுத்து நீ ஆரம்பிச்சிடு. சரி, தப்பா போயிடுச்சுங்க. நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இனிமே உங்க கூட நாங்க சண்டை போட விரும்பல. ஆக்சுவலி இந்த சிட்டி ரொம்ப பெரிய சிட்டி. யாரு வேணாலும் இங்க வந்து நல்லா சம்பாதிக்கலாம். இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, நான் சொல்றத அப்படியே கேளு. ரிக்ஷாக்காரங்க கூட கைய குலுக்கிட்டு நண்பர்கள் ஆயிடு. உடனே பண்ணு. உங்க ஃபைட்ட பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க கிரேயிங் மாஸ்டரோட ஸ்டூடெண்ட்னு. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்க ஹோட்டல்ல எப்போதுமே சாப்பாடு ஃப்ரீ. எவ்வளவு வேணாலும் நீங்க சாப்பிடலாம். ஆனா எங்க கூட நண்பர்களும் இருக்காங்களே, அவங்களுக்கும் ஃப்ரீ தான்ப்பா. வாங்க, வந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருங்க. நீங்க டாக்ஸி டிரைவர் கூட சண்டை போட்டதா நான் கேள்விப்பட்டேன். அதனால டாக்ஸி டிரைவரோட சங்க தலைவர் வந்திருக்காரு. உடனே யாரா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டாக்கணும்னு சொன்னாரு. மன்னிப்பு? என்னது? நாங்க இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? இவங்க செய்யறது எல்லாமே தப்பான வேலை. அப்படி இருந்தோம் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ரெண்டு பேரும் கொஞ்சம் கிட்ட வாங்க. உங்க கிட்ட நான் தனியா பேசணும். அடே மோட்டோ, அவங்களுக்கு ஒரே தவணையிலேயே புரிய வச்சிரு மோட்டோ. ரொம்ப டைம் எடுத்துக்காத. நீ உள்ள அடிக்கிறது எனக்கு வெளியில சத்தம் கேட்கணும். நான் டாக்ஸி டிரைவரோட அசோசியேஷன்ல இருந்து மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா என்ன நீங்க அடிச்சிட்டீங்க. என்னது? மன்னிச்சிருங்க, எனக்கு சரியா புரியாம போயிடுச்சு. இந்த ஆள் எப்பவுமே இப்படிதாங்க, எல்லாத்தையும் வேகமா சொல்லுவானா, அதனாலதான் சரியா புரியல. என்ன மன்னிச்சிருங்க. ஏன்பா இவர் உங்க ரெண்டு பேரையும் புகழ்ந்து தான்ப்பா பேசினாரு. ஆனா அதை நீங்க புரிஞ்சுக்காம என்ன அடிச்சு துவைச்சிட்டீங்க. யாராவது இப்படி போட்டு அடிச்சு துவைப்பாங்களா என்ன? யாராவது இவ்வளவு கடுமையா அடிப்பாங்களா என்ன? அடடே, எனக்கு குணமாயிடுச்சு. எஸ்,
எஸ் எனக்கு உண்மையிலே சரியாயிடுச்சு. குரு நீங்க சாதாரண குரு இல்ல, மகா குரு. நீங்க அடிச்சடியில எனக்கு சரியாயிடுச்சு. அநேகமா நீங்க ஓங்கி முகத்துல விட்ட பஞ்சால தான் இது குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு. குரு உங்களுக்கு யாரையாவது அடிக்கணும்னு தோணா என்ன கூப்பிட்டு அடிங்க. குரு வாழ்க, மோட்டு பத்லு வாழ்க, வாழ்க வாழ்க. மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் ரொம்ப நல்ல மனுஷங்க. நேத்து ராத்திரி நீங்க ரிக்ஷாக்காரங்களுக்கு அவங்க உரிமையை வாங்கி கொடுத்து நல்லது பண்ணிருக்கீங்க. அட நாங்க கேட்கலனா வேற யாராவது கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தட்டி கேட்கிற வேலை இல்லீங்களாங்க. நீங்க இல்லனா மாஸ்டர் பண்ணிருப்பாரு. அந்த ரிக்ஷா மாஸ்டரோடது தானே யாருக்கும் தெரியாது. அப்புறம் அதுக்கு வாடகையா ஒரு எண் எதுக்காக வாங்குறாருன்னா வேலை செய்யறவங்க நல்லா சம்பாதிக்கணும் தான். என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, ஐயோபா இது சேரிட்டியோட வேலையாச்சேப்பா. அது மட்டும் இல்ல, ஒரு ஹோட்டல்ல நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, அதுவும் மாஸ்டரோடது தான். இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். அப்புறம் பணம் இல்லாத ஏழைகளுக்கும் அங்க ஃப்ரீயா சாப்பாடு கிடைக்கும். ஆமா மாஸ்டர், நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல காரியத்தை செஞ்சீங்க. நான் இந்த காரியங்களுக்காக தான் காசு வாங்குறேன். இல்லனா எனக்கு எதுக்கு காசு? நீங்க வேற ஒரு மாஸ்டர் கிட்ட போனீங்கன்னா அவங்க உங்ககிட்ட ட்ரைனிங் கூட காசு வாங்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நான் மாஸ்டர் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவங்களும் என்கிட்ட காசு வாங்குனதே இல்லைங்க. என்ன நீங்க 2 பேரும் ஹிம் நரேஷ் அப்புறம் போன்லெஸ் மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? வாவ், அதனால தான் நீங்க இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டீங்க. அவங்க என்னோட நல்ல நண்பர்கள். முன்னாடியே சொல்லி இருந்தா 1 பைசா கூட உங்ககிட்ட நான் காசு வாங்கியிருக்க மாட்டேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நாங்க உங்களுக்கு 5000 yen இப்போதைக்கு தந்துடுறோம். ஏன்னா அது ஒரு சேரிட்டிக்காக போய்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. என் உயிர் நண்பா, உடன்பிறா சகோதரா, நீ சொன்னது சரிதான்பா. நாம நல்ல காரியத்துக்காக எப்பவும் காசு கொடுத்துக்கிட்டே தானே இருக்கோம். அட வா கஜ கஜா, நாம போய் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மோட்டு பத்லு, நீங்க ரொம்ப லக்கி. உங்க கூட ரொம்ப நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா 3 குங்ஃபு மாஸ்டரோட சண்டை போட தயாரா இருக்கும். அவங்களை பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்களுக்கு சின்ன ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அவங்க நம்மளையே அழிச்சிருவாங்க. ஆமா, அவங்க நம்மள புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நாமளே அவங்கள புடிச்சு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ மேல டவர் ஏற வேண்டிய நேரம் வந்துருச்சு. டைம் கம்மியா இருக்கு, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஸ்பீடு தான் முக்கியம். முன்னாடி வச்ச கால் சறுக்கிறதுக்குள்ள பின்னாடி காலை நீங்க முன்னாடி வைக்கணும். அப்புறம் 2வது கால் வழுக்கிறதுக்குள்ள 3வது காலை மேல வைக்கணும். ஓகே ஓகே மாஸ்டர்.
மொபைல் ஏதோ வரைஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? அட. யாருங்க இவங்க? என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபைட் பண்ணுங்க, எந்திரிங்க, ஃபைட் பண்ணுங்க, ஃபைட். மாஸ்டர், நீங்க இதை எப்படி செஞ்சீங்க மாஸ்டர்? கத்து தரேன், எல்லாத்தையும் கத்து தரேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீடு தான் முக்கியம். ஸ்பீடு கூட இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. உடம்புல உள்ள எனர்ஜி ஃபுல்லா 2 கைக்குள்ள வந்துடணும். அப்புறம் கிளவுட புஷ் பண்ணீங்கன்னா அது மொத்தமா ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணும். அதுக்கப்புறம் அது காணாம போயிடும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 கைகளுக்குள்ள பாடியில உள்ள எனர்ஜி எல்லாம் வரணும். நவ் பிராக்டிஸ் அகைன். ஹிம்னாரிஸ் மாஸ்டர், ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வானிலை ரொம்ப மோசமா இருக்கு. வாங்க நம்ம சீக்கிரம் இங்க இருந்து எங்கேயாவது போயிடலாம். வாங்க ஹிம்னாரிஸ் மாஸ்டர், வாங்க. எவ்வளவு பெரிய கை! ஓடி வந்துருக்கணும். Bunyani. Jalaro sama. நீங்க 2 பேரும் இது வரைக்கும் உள்ள என் ஸ்டூடெண்ட்ஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் இப்போ நீங்க 2 பேரும் என் கூட ஃபைட் பண்ணுங்க. இது நம்மளுக்குள்ள கடைசி ட்ரைனிங் ஃபைட். எவ்வளவு பெரிய வாயி! அச்சச்சோ மாஸ்டர், டோன்ட் ஃபீல் யா மாஸ்டர், எல்லாத்தையும் சொல்லுங்க. இது அழுகிற ஒரு ட்ரேக். எதிரிகளோட கவனத்தை திசை திருப்ப வெவ்வேறு விதமா அழுவணும். ஏன்னா எதிரி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிடணும். அப்புறம் அவனோட அந்த ஒரு நிமிஷம் அது அவனோட வாழ்க்கையில கடைசி நிமிஷமா மாறிடும். ஒருவேளை நீங்க அந்த நிமிஷத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா சோ இப்ப புரிஞ்சுதா எனக்கு எதுக்கு கிரையிங் மாஸ்டர்னு பேர் வந்ததுன்னு? ஆமா மாஸ்டர், புரிஞ்சது. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.